நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். நான் இது வரைக்கும் 3 ரோல் ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். நான் ஒரு புது ரோலில் ஜாயின் பண்ணும்போது ஒரு 3 திங்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ தட் அந்த ரோலில் பெட்டராக கான்ட்ரிபியூட் பண்ண அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், நான் ஒர்க் பண்ண போகிற ஆர்கனைசேஷன் ஆர் அந்த ப்ராடக்ட் எப்படி பிஸ்னஸ் மேக் பண்ணுதுன்னு தெரிஞ்சுப்பேன். சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா அந்த ப்ராடக்ட் எப்படி மணி மேக் பண்ணுதுன்னு தெரிஞ்சுப்பேன். ஸோ தட் அந்த ப்ராடக்ட்டோட ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் அந்த ப்ராடக்ட்டை யார் யூஸ் பண்ண போகிறா, பிஸ்னஸ் யூசர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் திங், ஆஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பராக அந்த ப்ராடக்ட்டோட ஆர்கிடெக்சர் என்ன, டெக் ஸ்டாக் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் அந்த ஓவரால் ஆர்கனைசேஷனோட ஆர்கிடெக்சர்ல இந்த ப்ராடக்ட் எங்க ஃபிட் இன் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க அண்ட் இன்னும் பெட்டரா கோட் பண்ண நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் திங், அந்த ப்ராடக்ட்ல டேரக்டா ஒரு ஃபீச்சர்லயோ இல்லை டேரக்டா கோட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டுக்கு சில டெஸ்ட் கேசஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணா அந்த ப்ராடக்ட்டோட கோட் ஃப்ளோ இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் வித் ஜாவா டெக்னாலஜி, நம்ம ஒரு ஜேயூனிட் டெஸ்ட் கேசஸ் எழுதணும்னா நம்மளுக்கு அந்த கோட் ஃப்ளோ இன்னும்